நம்ம வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு தியரம். இது கொஞ்சம் லென்த்தியான தியரம் தான், ஆனால் ஈஸியாக புரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜின்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். அண்ட் ஜியில் ஹெச்னு ஒரு சப் குரூப்பும் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இந்த 4 கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? லைக் ஹெச்ன்ற ஒரு சப் குரூப் ஜின்ற குரூப்பில் இருக்குது அப்படின்னா இந்த 4 சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ belongs to H if and only if. இந்த சிம்பிளுக்கு பேர் if and only if. ஓகேவா? AH is equal to H. ஸோ இங்கே ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம ரெண்டு ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ A belongs to Hனா AH is equal to Hன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அதே மாதிரி AH is equal to Hனா A belongs to Hன்னு நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம ரெண்டு ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ 8 ப்ரூஃப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் சிமிலராக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏ பிலாங்ஸ் டு ஹெச்னு நம்ம எடுத்துப்போம். என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு ப்ரூவ் பண்ணணும்னா இங்கே நம்ம ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏஹெச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஹெச்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஹெச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏஹெச்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஹெச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஹெச்ன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏ பிலாங்ஸ் டு ஹெச்ன்னு நமக்கு தெரியும். இப்போ ஏஹெச்ன்றது என்னது, இங்கே என்ன இருக்குது, ஏஹெச் இருக்கா? ஸோ ஏஹெச்ன்றது என்னது, லெஃப்ட் கோசெட். கரெக்டாக? லெஃப்ட் கோசெட். இங்கே ஏஹெச்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? எக்ஸ்ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏஹெச்ன்றது லெஃப்ட் கோசெட். லெஃப்ட் கோசெட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், செட் ஆஃப் ஆல் ஏஹெச் சச் தட் ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச். உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த ஏஹெச் இருக்கு இல்லையா, லெஃப்ட் கோசெட், இந்த லெஃப்ட் கோசெட்டுக்கு பதிலாக பி அப்படின்னு தான் சொல்லணும். பட் நான் இதில் இருக்கிறதே யூஸ் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏஹெச் அப்படின்னா இந்த கேபிட்டல் ஹெச் இருக்கிறத பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் ஏஹெச்ன்றது எலமெண்ட். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏஹெச் சச் தட் ஹெச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச். கரெக்டாக? இந்த எக்ஸு இந்த ஏஹெச்சில் தான் இருக்குது. ஏஹெச்சில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த ஏஹெச்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏஹெச்ன்ற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அங்கே ஹெச்ன்றது பிலாங்ஸ் டு ஹெச்ன்ற அர்த்தம். இப்போது நமக்கு ஏவும் பிலாங்ஸ் டு ஹெச், ஹெச்சும் பிலாங்ஸ் டு ஹெச்னா ஏஹெச் ஆட்டோமேட்டிக்காக ஏஹெச்சும் பிலாங்ஸ் டு ஹெச் தானே? கரெக்டாக? இது எப்படி அப்படின்னா, ஹெச்ன்றது ஒரு சப் குரூப்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் குரூப் அண்ட் சப் குரூப் ரெண்டுமே வந்து அந்த 4 ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னென்ன 4 ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டியையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஹெச், ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச்னு இருக்குது. அப்போ ஏஹெச் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ அண்ட் ஹெச், இது வந்து பிலாங்ஸ் டு ஹெச் நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மூலமாக ஏஹெச் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஹெச், ஏஹெச் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக எக்ஸும் வந்து பிலாங்ஸ் டு ஹெச் தான். கரெக்டாக? ஏஹெச் இந்த ஏஹெச் வந்து பிலாங்ஸ் டு ஹெச்னா இங்கே ஏஹெச்க்கு பதிலாக எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸுமே பிலாங்ஸ் டு ஹெச் தானே? ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஹெச்னு தெரியும். அப்போ ஏஹெச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஹெச்னு போட்டுடலாமா? அதுதான் ஈக்குவேஷன் 1. நம்ம இங்கே இந்த கண்டிஷனை இப்போ நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனுக்கு ஏஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தோமா, இங்கே வந்து ஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஹெச்லேருந்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எக்ஸை எப்படி எழுதலாம், இ இன்டூ எக்ஸ்னு எழுதலாமா? ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இ இன்டூ எக்ஸ்னு எழுதலாம். அதே இந்த இயை ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ப்ராக்கெட் வச்சு போட்டோம் அப்படின்னா ஏ இன்டூ ப்ராக்கெட்டில் ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இது அசோசியேட்டிவ் வச்சு நம்ம இப்படி போடுறோம். ரைட்டா? இப்போது இந்த ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, இன்வர்ஸ்ன்றது ஹெச்சில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது இந்த ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது பிலாங்ஸ் டு ஏஹெச். கரெக்டாக? இப்போ இங்கே எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கிறது என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த எலமெண்ட்டே பிலாங்ஸ் டு ஏஹெச்னா அப்போ எக்ஸுமே பிலாங்ஸ் டு ஏஹெச் தான். கரெக்டாக? இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸுமே பிலாங்ஸ் டு ஏஹெச் தான். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்னு போடுறோம். இப்போ இங்கேருந்து என்ன தெரியுது, ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஹெச் இஸ் சப்செட் ஆஃப் ஏஹெச்னு தெரியுதா? இப்போ நம்ம இந்த 2 கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இந்த 2 கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு 1 and 2லேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேயா? இப்போ இதோடைய கான்வர்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏ பிலாங்ஸ் டு ஹெச்னா ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ என்ன கான்வர்ஸ்னா ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னா ஏ பிலாங்ஸ் டு ஹெச்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ கான்வர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு நம்ம வந்து கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏ பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஏயை மட்டும் எடுத்துப்போம். ஏ வந்து எப்படி எழுதலாம், ஏ இன்டூ ஈன்னு எழுதலாமா? ஈன்றது என்ன, ஐடென்டிட்டி. இ வந்து பிலாங்ஸ் டு ஹெச். அதனால்
ஏ பிலாங்ஸ் டு ஏஹெச்னு எழுதலாமா? கரெக்டாக. இப்போ இந்த ஏஹெச் என்னது? ஹெச்ன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே கண்டிஷனில் எடுத்திருக்கோம். ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதை ஸ்டார்னு டினோட் பண்ணியிருக்கோமா? அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஏஹெச், ஏஹெச்ன்றது ஈக்குவல் டு ஹெச். அப்போது இந்த ஏஹெச்க்கு பதிலாக ஹெச் போடலாமா? அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஹெச். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோடைய ப்ரூஃப். ஓகேவா? இப்படி தான் முடியுது. ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச், இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ரீ மல்டிப்ளை. இந்த ஏ இன்வர்ஸ் ஒரு வேளை இந்த சைடு வந்திருந்தது, ரைட் சைடில் வந்திருந்ததுன்னா அது போஸ்ட் மல்டிப்ளை. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். அப்படி ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டை இந்த ரெண்டுத்துக்கும் போட்டு, அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏனா அது ஈயாக மாறிடும். இங்கே ஏ இன்வர்ஸ் பி வந்து அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? இதை வந்து இங்கே இஹெச்ன்றது இந்த பக்கம் இருக்குது, இங்கே ஏ இன்வர்ஸ் பி இன்ட்டு ஹெச்ன்றது இந்த பக்கம் இருக்குது. இதை அப்படியே ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆர்ன்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ இன்வர்ஸ் பி இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்லி நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதாவது இங்கே வந்து ஏ இன்வர்ஸ் பின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் பியை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ ஏ இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வருதா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஏ இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹெச். கரெக்டாக? அப்போது இங்கே ஏ இன்வர்ஸ் பியை வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். கரெக்டாக? ஏ இன்வர்ஸ் பியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கோம். அதாவது ஏ இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இப்படி இருந்ததுன்னா ஏ பிலாங்ஸ் டு ஹெச்சா? அப்போது ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச் வந்துருச்சா? இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்துருச்சா? அடுத்தது கான்வர்ஸ் என்னது? நமக்கு இதுதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன், நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ கான்வர்ஸ்லி ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்னு நம்ம எடுத்துப்போம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? இப்போது அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்னு வச்சுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதுபடி ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சா? அப்போது இங்கே நான் வந்து ஹெச்னு யூஸ் பண்ணுறோம். ஏ இன்வர்ஸ் பி இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இங்கே இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டா ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வரும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீ மல்டிப்ளை பை ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி ஏஆல் மல்டிப்ளை பண்ணி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இங்கே பி ஆகிடும். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்னு வந்துடும். அப்போ இது ஐடென்டிட்டி எலமெண்ட் படி இ இன்ட்டு பிஹெச் வந்து பிஹெச் ஆகிடும். அப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்ன்றது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் பி இன்வர்ஸ். இதுதான் வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்? ஏ பிலாங்ஸ் டு பிஹெச்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் பி இன்வர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிறது ஏ பிலாங்ஸ் டு பிஹெச். இங்கே பிஹெச்ன்றது என்னது? லெஃப்ட் கோசெட். லெஃப்ட் கோசெட்னா எப்படி இருக்கும்? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பிஹெச் சச் தட் ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச். ரைட்டா? இப்போ ஏ பிலாங்ஸ் டு பிஹெச்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிஹெச். பிஹெச்சில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இருக்கிற ஃபார்மேட் என்ன? பிஹெச்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பிஹெச்னு எடுத்துக்கும். ஓகேவா? இங்கே ஹெச்ன்றது பிலாங்ஸ் டு ஹெச். இப்போ ஏ இன்வர்ஸ் இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு பக்கமுமே இன்வர்ஸ் எடுக்கிறோம். அப்படி இன்வர்ஸ் எடுத்தோம்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் டு த ஹோல் இன்வர்ஸ். இந்த ஹோல் இன்வர்ஸை நம்ம உள்ளார கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்வர்ஸ் இன்டூ பி இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஹெச் இன்வர்ஸ் இன்டூ பி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். நமக்கு என்ன ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஹெச்ன்றது ஒரு சப் குரூப்னு தெரியும். சப் குரூப்னா அதில் இன்வர்ஸ் எலமெண்ட்டும் இருக்கும். அப்போது இந்த ஹெச் இன்வர்ஸ் எங்கே இருக்குது? பிலாங்ஸ் டு ஹெச். கரெக்டாக? ஹெச் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச்னா ஹெச் இன்வர்ஸும் பிலாங்ஸ் டு ஹெச். அதனால ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் பி இன்வர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இந்த ஹெச் பி இன்வர்ஸ்ன்றது வேற என்ன எதுவும் இல்லை, ரைட் கோசெட். ரைட்டா? சப்போஸ் இந்த ஏ இன்வர்ஸை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், பி இன்வர்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கிறோம்னா ஏ பிலாங்ஸ் டு ஹெச் பி அப்படின்னு வரும். அப்போ அது ரைட் கோசெட்னு எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? அடுத்து கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் கிவனாக எடுத்துப்போம். இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துப்போம். ரைட்டா? இங்கே பாருங்கள், கான்வர்ஸ்லி லெட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் பி இன்வர்ஸ். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ பிலாங்ஸ் டு பிஹெச்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஹெச் பி இன்வர்ஸ்னால் என்னன்னு சொன்னேன்? இப்போ ரைட் கோசெட்டுன்னு சொன்னேன்னா, அப்போ ஹெச் பி இன்வர்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்கும்? ஹெச் பி இன்வர்ஸ் சச் தட் ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச்.
இப்படி இருக்குமா? அப்போ இங்கே ஹெச்பி இன்வர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஹெச்பி இன்வர்ஸ் இப்படி இருக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்பி இன்வர்ஸ்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி இன்வர்ஸ். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், திருப்பி இது எல்லாத்துக்குமா வந்து இன்வர்ஸ் எடுக்கிறோம். இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் டு ஹோல் இன்வர்ஸ் ஏவாக மாறிடும். இந்த ஹெச்பி இன்வர்ஸ் டு ஹோல் இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸில் இருந்து தனித்தனியாக கொண்டு போகும்போது பி இன்வர்ஸ் டு ஹோல் இன்வர்ஸ் இன்டூ ஹெச் இன்வர்ஸ்னு வரும். ஓகேவா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஹெச் இன்வர்ஸ். பி இன்வர்ஸ் டு ஹோல் இன்வர்ஸ் வந்து பி. அப்போ பி இன்டூ ஹெச் இன்வர்ஸ். இந்த ஹெச் இன்வர்ஸ் மறுபடி ஹெச்ன்றது சப் குரூப்ன்றதுனால ஹெச் இன்வர்ஸும் பிலாங்ஸ் டு ஹெச் இன்வர்ஸ் படி. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஹெச் இன்வர்ஸ். இந்த ஹெச் இன்வர்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஹெச்ன்றதுனால ஏ பிலாங்ஸ் டு பிஹெச். ப்ரூவ் பண்ணியாச்சா? தேர்ட் ஒன்னும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஃபோர்த் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் அப்படின்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? ஏ பிலாங்ஸ் டு பிஹெச். ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச். இதை தான் நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏ பிலாங்ஸ் டு பிஹெச்னா இதை ப்ரூவ் பண்ணணுமா? இப்போ இங்கே வந்து ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே தான், ஏஹெச் இஸ் சப்செட் ஆஃப் பிஹெச், பிஹெச் இஸ் சப்செட் ஆஃப் ஏஹெச். இந்த ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சப்செட்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டா தான் இந்த ரெண்டு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஏஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போது ஏஹெச்ன்றது என்னது? லெஃப்ட் கோசெட் ஃபார்மெட்டில் இருக்கா? ஓகேவா? அப்போது ஏஹெச்சில் இருக்கிற எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஏஹெச்1. இந்த ஹெச்1ன்றது பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பிஹெச்லேருந்து ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏன்ற எலமெண்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ இஸ் ஈக்குவல் டு பிஹெச்2. அப்போ ஹெச்2 பிலாங்ஸ் டு ஹெச்னு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோம்? ஆல்ரெடி நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்னு எடுத்துக்கோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்1. இந்த ஏக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பிஹெச்2ன்னு போட்டுக்கோம். அப்போ இந்த பிஹெச்2 போடணும். இப்போ இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா பி இன்டூ ஹெச்2 இன்டூ ஹெச்1 வரும். இந்த ஹெச்2 ஹெச்1ன்றது வந்து இப்போ ஹெச்1ம் ஹெச்2வும் நமக்கு தெரியும் பிலாங்ஸ் டு ஹெச்னு. அப்போ ஹெச்1 ஹெச்2மே பிலாங்ஸ் டு ஹெச் தான். ஹெச்ன்றது சப் குரூப் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஹெச். அப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி என்ன தெரியும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்னு தெரியும். இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஹெச்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து என்ன தெரிய வருது? ஏஹெச் இஸ் சப்செட் ஆஃப் பிஹெச்னு தெரிய வருது. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தடவை இங்கே இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிஹெச்லேருந்து எக்ஸ்ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்ற எலமெண்ட் பிஹெச்லேருந்து இருக்குது. ஓகே, சாரி, இது வந்து கேபிட்டல் ஹெச். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஹெச். ஓகேவா? இந்த பிஹெச்ன்றதுமே ஒரு லெஃப்ட் கோசெட் தான். அப்போ லெஃப்ட் கோசெட்னா பிஹெச்3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி ஹெச்1 ஹெச்2 எடுத்தாச்சு. இங்கே வந்து ஹெச்3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹெச்3 பிலாங்ஸ் டு ஹெச்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒன்று பண்ணி வச்சோமே, ஏ இஸ் ஈக்குவல் டு பிஹெச்2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமா? இங்கேருந்து பிக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு எடுப்போம். அப்போது பிக்கு என்ன வேல்யூ வரும்? ஏ பிலாங்ஸ் டு பிஹெச்லேயே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பிஹெச்2ன்னு போட்டிருக்கோமா? அப்போ பிக்கு வந்து ஏஹெச்2 இன்வர்ஸ்னு வரும். இந்த ஹெச்2 இந்த சைட் போகும். அப்போ ஹெச்2 இன்வர்ஸ். ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்2 இன்வர்ஸ். இதை தூக்கி இங்கே போடுறோம். அப்போ பிக்கு பதிலாக ஏஹெச்2 இன்வர்ஸ்னு போடுறோம். அப்போ ஏஹெச்2 இன்வர்ஸ் ஹெச்3ன்னு வரும். இப்போ இதையே நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி இந்த ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா அப்போது இங்கே எப்படி நம்ம ஹெச்1 இன்டூ ஹெச்2 வந்து பிலாங்ஸ் டு ஹெச்னு போடுவோம். அதே மாதிரி ஹெச்2 இன்வர்ஸ் இன்டூ ஹெச்3 வந்து பிலாங்ஸ் டு ஹெச்னு நம்மளால் போட முடியும். அப்போ எக்ஸும் பிலாங்ஸ் டு ஏஹெச். இந்த டேர்ம் ஃபுல்லாக ஹெச்சாக மாறிடும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்னு போடலாம். அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஹெச் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். இதில் நமக்கு எனக்கு தெரிய வந்திருக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்ன்ட்டு தெரிய வந்திருக்கு. அப்போ பிஹெச் வந்து ஏஹெச்சோடைய ஒரு சப்செட்னு தெரியுது. இப்போ இந்த 3 and 4 வச்சு ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் சப்செட் அப்படின்றப்ப ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கான்வர்ஸாக இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ பிலாங்ஸ் டு பிஹெச்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ரூஃப் வந்து சிமிலர் டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோடைய கான்வர்ஸ் ப்ரூஃப். ஓகேவா? ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். எப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் அப்படின்னா இங்கே ஏ மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ எப்படி எழுதலாம்? ஏ இன்டூ ஈன்னு எழுதலாம். ஈன்றது ஐடென்டிட்டி. ரைட்டா? இப்போ இ பிலாங்ஸ் டு ஹெச்ன்றதுனால ஏ பிலாங்ஸ் டு ஏஹெச் அப்படின்னு சொல்லலாம். ஏஹெச் வந்து ஆல்ரெடி என்னன்னு போட்டிருக்கோம்? பிஹெச்னு போட்டிருக்கோம். அப்போ ஏஹெச்க்கு பதிலாக பிஹெச்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் வந்துடுச்சா? இவ்வளோ தான் வந்து இந்த 4 கண்டிஷன்ஸோடைய ப்ரூஃப். ஓகே.